திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த விதத்தில் ஃபெயிலியர் ஒரு மாடலான அரசாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி விஜய் சொல்றது வந்து நீங்க தனிப்பட்ட முறையில் திமுகவை தான் சொல்றாரு. மருத்துவம் அப்படிங்கிறதுல ஒரு ஹாஸ்பிட்டல் கூட ஒரு டாய்லெட் பாத் ரூம் கூட சரியில்லை. இப்போ அந்த மேயர் பிரியா வந்து அதை பண்ண அவங்களும் ஒரு லேடி தானே. நான் பேசுவதும் என்னுடைய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களும் கவலைப்படுவது சாதாரண மக்கள். விளம்பரத்திற்காக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரே அரசாங்கம் யாருன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களும். வரக்கூடிய எலெக்ஷன்ல 2026 கண்டிப்பா சொல்றேன், ஸ்டாலின் அவர்களே தோத்துருவாரு. வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் வி.என். சுப்பிரமணியம் அவர்கள் மீண்டும் வந்திருக்காங்க. அதிமுகவுக்கு தீவிர ஆதரவாளராக இருக்கீங்க, பேசும்போது தெரியுது. கிட்டத்தட்ட இப்போ எடப்பாடி அவர்களை வந்துட்டு முதல்வர் வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, சுந்தரா டிராவல்ஸ். என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? அதாவது வந்து சுந்தரா டிராவல்ஸ் அப்படின்னு வந்து அவர் வந்து கிண்டல் பண்ணதுக்கு வந்து அது வந்து எப்படின்னா ஓடாத பஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கிண்டல் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் அதுக்கு வந்து அந்த முதல்வர் தன்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது அவர் வந்து முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அந்த ஓடாத பஸ் அதாவது சுந்தரா டிராவல்ஸ் அப்படின்னு சொன்னது வந்து பை பை ஸ்டாலின், ஃபெயிலியர் மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதுக்காக அவர் வந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று அவர் ஆரம்பித்ததுக்காக மக்களெல்லாம் எழுச்சியாக அனைவரையும் வந்து அவர் சந்திச்சிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து சுந்தரா டிராவல்ஸ் சொல்லி ஒரு காமெடியாக சொல்லியிருக்கிறாரு. பட் அதை பொறுத்தளவுக்கு வந்து அது எடப்பாடியாரை வந்து அது எந்த விதத்துலையும் பாதிக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. அவர் தன்னைத்தானே வந்து அவருடைய இயலாமையை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஊர் போயிட்டு இருக்கும்போது எப்படி சார் இருக்கு ரெஸ்பான்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது முழு தமிழகம் பூரா வந்து கிட்டத்தட்ட வந்து முதல் ஒரு ரவுண்டு, அதாவது ஒரு தேதி 24 வரையில் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணார். அது இன்னையோட முடிவடையக்கூடிய மீண்டும் 24 23 கடைசியாக முதல் இது 24 இருந்து இப்போ மறுபடியும் 2வது கட்டத்தை இன்று தொடங்கி இருக்கின்றார். அந்த தொடக்கமானது உண்மையாலுமே மிக 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 வரவேற்பை மக்களிடையே பெற்றுக்கொண்டு மக்கள் திரளாக சாரசாரியாக கூட்டமாக, அதாவது இதெல்லாம் வந்து இந்த கூட்டத்தை வந்து கணக்கிலே சொல்ல முடியாது. அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதாவுக்கெல்லாம் எப்படி கூட்டங்கள் வருதோ அந்த அளவுக்கு வர்றதுக்கு வந்து கொண்டு இருக்கிறது கூட்டம். இப்போ ஆளும் கட்சி வந்துட்டு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஊரா முகாம் போட்டுட்டு இருக்காங்க, ஷெட்யூல் போட்டு அவ்வளோ பேர் மக்கள் வந்து பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு ஊரா போயிட்டு பிரச்சாரம் பண்றது எந்த வகையில் வந்து ஒரு எடுபடு நினைக்கிறீங்க? அதாவது வந்து நீங்க எடுபடுறதுங்கிறத விடல, 4.5 வருஷம் இப்போ வந்து அதாவது 4.5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி போச்சு மு.க. ஸ்டாலினுடைய அரசு. இப்போ வந்து 45 நாள்களில் வந்து 45,000 முகாம்களை போட்டு நான் வந்து செயல்படுத்துவேன் அப்படிங்கிறவர் இந்த 4.5 வருஷமே எங்கே போனார்? நான் இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கிற அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். தன்னுடைய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருங்காலத்தில் என்ன செய்ய போகிறது, திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த விதத்தில் ஃபெயிலியர் ஒரு மாடலான அரசாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி எடுத்து விளக்கமாக வந்து எடப்பாடியார் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் இப்போ அந்த 45 நாட்களில் நான் வந்து மக்களை சென்றடைந்து விடுவேன், அதாவது மக்களை நோக்கி நகர்ந்து, அதாவது உங்களில் முதல்வன், அதாவது அரசு வந்து உங்களை நாடி வருகிறது அப்படின்னு சொல்லி ஐஏஎஸ் அதிகாரிகளையும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வீடு தேடி போக சொல்லிட்டு இருக்கிறாரு. இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இல்ல இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு நீங்க கேக்குறீங்க இல்லையா? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு பட்டா மாறுதல் எடுத்துக்கோங்க, மற்ற விஷயம் பட்டா கொடுக்கறதாவது இதெல்லாம் வந்து இன்னமும் வந்து நேற்று இன்னைக்கு மாசம் அடுத்த மாசம் அப்படி முடிகிற விஷயம் இல்லை. பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தான் இப்ப கொடுக்குறேன். இந்த 4 வருஷம் நீங்க கன்சிடர் இல்ல. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த பட்டா கொடுக்கறதுங்கிறது வந்து இது அதாவது உண்மையாலுமே இந்த கேள்வியில் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் என்னன்னா பட்டா கொடுக்கறதுங்கிறது வந்து அதாவது வந்து எடப்பாடியார் ஆட்சியில், அதாவது வந்து முதல்வர் அதாவது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவர் வந்து இவர் போய் என்ன பட்டா கொடுக்கறது? அது கலெக்டரோட வேற. இவர் போய் என்ன புதுசாக அந்தந்த மாதம் அனௌன்ஸ் பண்ணலாமே.
அந்த ரெவன்யூ ஈவன் கலெக்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆடியோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அவையிலே பட்டா கொடுத்துட்டு போலாமே. அது சரியான பட்டா தீர்வு இருக்குதுன்னா சட்ட பிரகாரம் அந்த பட்டா கொடுத்துட்டு போலாமே. இவருன்னு தனியா முகாம் போட்டு இப்போ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? மக்கள் தான் வந்து மாசம் மாசம் அதாவது எவ்ரி வீக் வந்து வீக்லி இன்னைக்கு சாதாரண மக்கள் வந்துட்டு ஒரு அரசு அலுவலர் தேடி போகும் பொழுது எவ்வளோ இழுபறி இருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கணும், இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாம உங்களை தேடி வரும்போது அந்த ஸ்பாட்ல வந்து யூஸ் பண்ணி அந்த ஸ்பாட்ல யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது இது. நான் கேட்கிற கேள்வி, உங்களுடைய கேள்வி நான் தப்புன்னு சொல்லல. இந்த 45 நாட்களில் செய்யக்கூடிய வேலையை இந்த 4.5 ஆண்டுகளில் செய்திருந்தால் இன்னும் மிக அற்புதமாகவும் சிறப்பாகவும் மக்களுக்கு இன்னும் பல வகையான செயல்களை செஞ்சிருக்கலாமே. நீங்க சொல்ற மாதிரி இந்த 4 ஆண்டுகள் செய்திருந்தா இதை பத்தி நீங்க பேசியிருக்க மாட்டீங்களே. நாங்க அப்படின்னு நீங்க பேசுறதுக்காக தான் செய்றீங்க. மக்கள் நலம் பெறக்கூடிய மக்களுடைய வேதனையை துன்பங்களையே வந்து நீக்குவதற்காக நீங்க அரசாங்கம் நடத்தவில்லை. இப்போது 4 பேர் பேசணும். விளம்பரம், அதாவது எடப்பாடியார் ஏற்கனவே விளம்பர அரசு, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசு அப்படின்னு சொல்றதுக்கு நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதுதானே? சரி, அப்ப 4 வருஷம் இதெல்லாம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து புகழ்ந்து பேசிருக்க போறீங்களா? கண்டிப்பா. அதாவது வந்து ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன் பாருங்க. நல்ல திட்டங்களை எடப்பாடியார் அவர்கள் கண்டிப்பாக புகழ்ந்து பேசுவார், வரவேற்பார். அது யார் என்று, அதாவது வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அது இப்போ ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, நல்ல செயல்களை எடப்பாடியார் ஆல்வேஸ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கண்டிப்பாக வரவேற்பார்கள். இப்போ தமிழ்நாடு அரசியல பார்க்கும்போது குறிப்பா விஜய் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு எதிர்கட்சியே வந்து திமுக தான் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த அதிமுக கன்சிடரேஷனே இல்லையோ? எதிர்கட்சி அல்ல, இதை மாற்றி சொல்லணும். நாங்கள் எதிர்ப்பது திமுகவை அப்படிங்கிறதான வழிய அவங்க வந்து எதிர்கட்சி, ஆனால் எங்களுக்கு எதிரியே வந்து திமுகங்கிறது இல்லை. நாங்கள் வந்து திமுக செய்யக்கூடிய செயல்பாடுகளை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது தான். ஆனால் அதிமுக தானே பல ஆண்டுகளை தொடர்ந்துங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லையே, தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து இப்போ தானே நாங்கள் இல்லை. இப்போது வந்து ஒரு சில துரோகிகளால் நாங்கள் வந்து ஆட்சியை வந்து சரியாக வந்து இந்த தடவையில் தொடர முடியல. அப்படி இல்லைன்னா நாங்களும் வந்து 3வது கட்டமாக கடந்த 10 ஆண்டுகள், மீண்டும் அடுத்த 5 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சி தொடர்ந்து நடத்தியிருப்போம். இன்னும் மக்கள் நிறைய பயன்பெற்று இருப்பாங்க. விஜய் சொல்கிறது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் திமுகவை தான் சொல்கிறார். சரி பாருங்களேன், இப்போ பல திட்டங்கள் நீங்கள் மக்கள் சாதாரணமாக வாழ்றதுக்கு எடுத்துக்கோங்க. அவங்க சாப்பிடுறதுக்கு வேணும், அதுக்காக அக்ரி டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கு. ஏனுங்க, அம்மா உணவகத்தையே க்ளோஸ் பண்ணிட்டீங்களே நீங்க. அவன் தினம் சாப்பிட்டுட்டு இருப்பான். அம்மா உணவகம் இருக்கின்ற வரையில் 3 வேளை வந்து பசியார சாப்பிட்டு, இப்போ ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவன் தினம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது இல்லை, அவனுடைய மதிய உணவை சாப்பிட்டுருவார். அதாவது வந்து வெளியூர்லேருந்து வந்து, அதாவது பள்ளி சம்மந்தமாகவோ கல்லூரி சம்மந்தமாகவோ வேறு ஏதாவது வேலை சம்மந்தமாகவோ அல்லது கோர்ட் வேலை சம்மந்தமாகவோ ஏழை எளிய மக்களுக்கு வந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க வந்து மதிய உணவு எங்கே இருக்குதோ அதை சாப்பிடுவாங்க. இப்போ அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மக்களுக்கு கூட சரியான உணவு சென்றடைய வருது இல்லையா? மக்கள் வந்து மிக துன்பத்தில் இருக்கிறாங்க, மிக வருத்தத்தில் இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய நீங்கள் அங்கே சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க. அப்படி நான் எதிர்பார்க்கல சார். நான் கேட்குறது என்ன அப்படின்னா, நீங்க மக்களுக்கு தேவையான சில அடிப்படை விஷயங்கள் அப்படி பார்க்கும்போது நல்லா தான் இருக்காங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் போகணுமா, எல்லா ஊர்லயும் மருத்துவ கட்டமைப்பு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாவே சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, கரெக்டா பண்றாங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் இறந்துகிட்டு இருக்காங்க. இஷ்யூஸ்க்கு எல்லாமே வந்து வீடு தேடி வந்து இப்போ முகாம் கொடுக்குறாங்க. வீடு தேடி மருத்துவம் சொல்லிட்டு வீட்டுக்கே வந்து மருத்துவம் பாக்குறாங்க. இப்படிதான் இருக்கும்போது அதிமுக வந்து இன்னைக்கு என்ன வித்தியாசமா பண்ண போறீங்க? கண்டிப்பா சொல்றேன். இந்த வீடு தேடி வந்து செய்யக்கூடிய சேவைகள் அனைத்துமே கண்டிப்பா சொல்றேன், அது வந்து ஒரு கண் துடைப்புக்காக தற்பொழுது செய்யக்கூடிய அரசாங்கம் ஏன் இத்தனை ஆண்டுகளாக செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது இப்போ வந்து என்னன்னா, மக்களை போய் செய்யறா அப்படிங்கிற ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான வழிய வந்து உண்மையாலுமே அந்த செயல் வந்து நிறைவான செயலா அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாது. இந்த இப்போ செஞ்சுட்டு இருக்கிற செயல். மருத்துவத்தை பற்றி பேசுனீங்க, உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. மருத்துவம் அப்படிங்கிறதுல ஒரு ஹாஸ்பிட்டல் கூட ஒரு டாய்லெட் பாத் ரூம் கூட சரியில்லை. ஒரு பெண்கள் வந்து ஒரு டாய்லெட் போன பெண்களுக்கு எவ்வளவு சிரமம் உங்களுக்கு தெரியும். எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே கூட ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டல் சரி, இப்போ இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை பெரிய லெவல் இருக்கக்கூடிய சிட்டியில் இருக்கிறது போக முடியல. நீங்க அரசு மருத்துவமனை சரியாக செயல்படுத்துங்கிறீங்க, பாத்ரூமையுமே அவ சரியா மெயின்டைன் பண்ண முடியல, ஆஸ்பத்திரி எங்க போய் சரியாக நிர்வாகம் பண்ண போறாருன்னு சொல்றீங்க. அப்ப நான் எப்படி கேட்டேன் சார், கேளுங்க. முன்னாடி அப்ப அதிமுக ஆட்சியில மட்டும் பாத்ரூம் பலபலன்னு வச்சிருந்தீங்க. உண்மையாலுமே சொல்றேன், சிறப்பான முறையில் அதுக்காக அம்மா ஆட்சியில் இருந்தே என்ன தெரியுமா, பெண்கள் வந்து அதாவது
அதாவது வந்து பெண்களுக்காக தனித்துவமா, ஏன்னா எந்த இடத்துல இப்போ நல்லா பார்த்துங்க, சிட்டிக்கு ஒரு பெண் வெளியில் வர்றாங்க, ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண் வந்து ரோட்டில் வந்து ஒரு கடைவீதிக்காக வர்றாங்க, அந்த பெண் எங்கே பாத்ரூம் போவாங்க? அப்படி போகிறதுக்கு உண்டான நீங்களும் ஒரு பெண் எந்த இடத்துல போய் ஒரு பெண் வந்து இம்மீடியட்டாக போக முடியும்? நான் ஒரு முக்கியமான ஆள், நான் ஒரு வக்கீலாக இருக்கேன், எனக்கு டெக்னிக்கலாக போயிட்டு ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் நான் போய் பாத்ரூம் போயிட்டு ஏதோ சாப்பிட்ற மாதிரி போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துடுவேன். எத்தனை பேர் பெண்கள் தன்னுடைய காலையில் வந்துட்டு தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு போனோன்னே, சரி இந்த பாத்ரூம் இந்த வாஷ்ரூமை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பப்ளிக்கில் இருக்கிற பாத்ரூம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? ஏதாச்சும் இன்னைக்கு சென்னை சிட்டியை எடுத்துங்க, வேற எல்லா ஊரையும் விட்டுருங்க, பெட்ரோல் பம்ப்ல எத்தனை பேர் போக முடியும்? பெட்ரோல் பம்ப்ல எப்படி நம்பி போக முடியும்? நான் வந்து அரசாங்கம் எதற்காக இருக்கிறது? அதாவது பாத்ரூம் டாய்லெட் வந்து சிறப்பான முறையில் நடக்கணும், அந்த அந்த பேசிக் இதே கிடையாது. இப்போ அந்த மேயர் பிரியா வந்து அதை பண்ண அவங்களும் ஒரு லேடி தானே. நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் பத்தி பேசுறீங்க, சரி அவங்க வெளியில வந்துட்டு காலையில தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டு வந்துட்டு ஈவினிங் வரல எங்கேயுமே போகிறோம், நான் போற சுற்றுற இடத்துல இருக்கு சொல்லுங்க, போக சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது. மார்க்கெட்டுக்கு வர பெண்கள், உன்ன கடைவீதிக்கு இந்த சாமான வாங்குற பெண்கள், நீங்க பேசுறது வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க தெரியுமா? ஏ கிளாஸ் பீப்புளை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. நான் பேசுவதும் என்னுடைய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் கவலைப்படுவது சாதாரண மக்கள். சாதாரண மக்கள் எவ்வாறு டே டு டே, அதாவது தினம் தினம் கஷ்டப்படுகிறார்களோ அதை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கிறோம். நீங்க இதெல்லாம் பேச நல்லா இருக்கு, கேட்கவும் நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி எந்த மருத்துவமனையில இவ்வளவு சூப்பரா வச்சிருந்தாங்க சொல்ல முடியும்? ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, ஸ்கூல்லயுமே நான் சொல்றேனே, ஸ்கூல்ல கூட வந்துட்டு இன்னைக்கு அவ்வளவு மோசமா தான் பாத்ரூம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் வரதை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ இல்ல அதிமுக ஆட்சியில வந்து இந்த மாதிரி செய்தியே நான் பார்த்தது இல்லப்பா, நாங்களாம் இப்படிதான் வச்சிருந்தோம்ப்பா, கிளீனா இருந்துச்சு, புது கட்டிடம் அப்படி வச்சிருந்தீங்களா? அதாவது வந்து இப்ப சொல்றேன் பாருங்க, உண்மையாலுமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில வந்து சரியாக மெயின்டைன் பண்ணப்பட்டது, இருக்கக்கூடிய தரத்தை சரியான முறையில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க. ஆனா அதே மாதிரி இப்ப என்ன தெரியுமா, எடப்பாடியார் 2026 மீண்டும் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்த பின்பு அவருடைய பிரம்மாண்டமான செயல் நீங்க கண்டிப்பா கண்கூடாக பார்க்க பாருங்க. நிச்சயமாக இதுவரையில் இல்லாத அளவில் எடப்பாடியார் அவர்கள் சாதாரண பெண்கள் முதல் மருத்துவம், கல்வி, விவசாயம் அனைத்திலும் வந்து நம்பர் 1 அப்படிங்கிறது, அதாவது உலகத்தரம் வாய்ந்த லெவல்ல நீங்க வந்து அத்தனையுமே பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கல்வி, விவசாயம் நான் சொல்றேன் இல்லையா, நீங்க தான் சொல்றேன். மருத்துவம் எடுத்துக்கோங்க, இந்த இன்ஃபெக்ஷன் வீட்டு தேடி மருத்துவம் எனக்கு முதல்ல அவர் ஏனுங்க இப்ப நேத்து எங்கங்க ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணாரு, 2 நாள் எங்கங்க டெஸ்ட்டுக்கு போனாரு, எனக்கு 2 நாள் எங்க டெஸ்ட்டுக்கு போனாரு. முதல்வர் வந்து 2 நாள் ஏதோ உடம்பு சரியில்லை ஏதோ வந்து டெஸ்ட்டுக்கு போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன், பேப்பர்ல படிச்சேன். அவர் எந்த ஹாஸ்பிடலுக்கு போனாரு? எங்கேயாச்சும் கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு போக சொல்லுங்க. அப்போ புரியல, அதிமுக கண்டிப்பா நான் போயிருக்கிறேங்க. நான் வேணாம் சார், அதிமுக பெரிய புள்ளிகள் ஏனுங்க, நான் இந்த பெரிய புள்ளிகள்ங்கிறது அந்த புள்ளியினுடைய சைஸ் எனக்கு தெரியல. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிராக்டிகலா சொல்றேன், கண்டிப்பாக உண்மையாலுமே சொல்றேன், நாங்க வந்து அரசு மருத்துவமனையில் இதே வந்து டெஸ்ட்டுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க, அங்க போய் அனைத்து மருத்துவ வசதியும் பெற்றிருக்கிறாங்க. நான் அடிச்சு சொல்ல முடியாதுனால, கண்டிப்பா சொல்ல முடியாது. பதில் சொல்றதுங்கிறது இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில் திமுகவோ அதிமுகவோ தேசிய கட்சிகளோ இதுக்கு முன்னாடி நீங்க இருந்த காங்கிரஸ் கட்சியோ யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு ஏத்த மாதிரி பெரிய பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போவீங்க, அது முதல்வர் மட்டும் கிடையாது. ஏன் போய் சொல்றீங்க? ஏனுங்க, நான் ஒன்னு சொல்றேன், சரி வேண்டாம், நான் இப்போ ஒண்ணு மக்கள் சிரிக்கிறது கிட்ட அப்படி பார்த்தா உங்களை பார்த்து எதுக்கு சிரிக்கிறது? நீங்க எங்களை பார்த்து இந்த ஒரு இதுக்கு இவளுக்கு வந்து நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே, எனக்கு வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு என்னைக்காவது நான் போயிருக்கிறேன், நான் சொல்லிட்டு போகணும்னு இருக்குதா? நான் என்னைக்கு எத்தனை நாள் சொல்லாத எவ்வளவு சிறப்பான மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையில் இருக்கிறாங்க, ரைட்டா? ஏன் அந்த சிறப்பு மருத்துவர்கள் தானே வந்து உங்களை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட வந்து கண்காணிக்கிறதுக்கு வர்றாங்க. அதே சிறப்பான டாக்டர்கள், பெரிய பெரிய டாக்டர்கள் தான் வந்து அரசு ஆஸ்பத்திரியில் இருந்துகிட்டே வந்து பிரைவேட் ஆஸ்பத்திரியில் வந்து நீங்க வந்து உள்ள இருக்கிற போது பார்க்கறதுக்கு வராங்களா இல்லையான்னு சொல்லி அதை வந்து நான் சொல்ல தேவையில்லை, அது எவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நானும் அவ்வாறு மருத்துவம் வந்து நான் வந்து மருத்துவமனையிலேயே வந்து நான் வந்து மருத்துவம் பார்த்துருக்கோம், நாங்களும் எங்களுக்கு அந்த மருத்துவரே பார்த்துருக்குறாங்க. அதை வந்து நாங்கள் வந்து வெளியில் பப்ளிசிட் பண்ணிக்கல, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் இதுவரை சொல்லலை, சொல்லிட்டு போனோம்னா இனிமேல் அதாவது நான் ஒரு இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, இனிமேல் நான் போகணும்னா எங்களுடைய முதல்வர், வருங்கால முதல்வர் அரசு ஆஸ்பத்திரியில் இனிமேல் போகிற போது கண்டிப்பாக சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணுவார். என்ன அப்படி தேவைப்படா, எங்க முதல்வர் ஆஸ்பத்திரி போக வேண்டிய நிர்பந்தம் வரவே வராது எந்த காலத்திலையும். ஏன்னா அவர் வந்து திடமாகவும் இருக்கிறார், விவசாயி மகன், அதனால வந்து நாளை காலையில் போய் ஏற்கலப்பி எடுத்து பிடிப்பார். கிடையாது.
பொதுவா மக்களுக்கும் தெரியும் பெரிய பெரிய விஐபினா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சார். விஐபிங்கிறதுக்கு பேச்சுக்கே நீங்க இல்ல அதே மாதிரி சொன்னீங்க. இல்ல நீங்க அது என்னதான் சொன்னாலும் தெரியும், ஃபேக்ட் தெரியும் சார் மக்களுக்கு. அடுத்தபடி வாங்க. நீங்க பொய் சொல்றான்னு நினைக்கிறீங்களா? பொய் சொல்லலீங்க, உண்மையை சொல்றேனுங்க. யாருக்கு இல்ல அதே மாதிரி பெண்களுக்காக எடுத்துக்கோங்க. தோழி விடுதி யார் இந்த மாதிரி சிறப்பான ஒரு ஸ்கீம் இல்ல. தோழி விடுதி இப்ப கூட ஒண்ணு பார்த்தேன். ஒரு அரசு இதுக்கு வந்து இன்னும் சமூக நீதி ஏதோ ஒரு பேர் போட்டாரு. அதாவது அரசு விடுதிக்காக போய் பேர் வச்சாரு. இது எதுக்கு? அது ஏற்கனவே மாணவர்கள் விடுதி அப்படின்னு இருக்குது, அரசு மாணவர்கள் விடுதின்னு இருக்குது. அதுல எதுக்கு சமூக விடுதின்னு போய் இவர் ஏதோ பூசறாரு உள்ள கொண்டு போய் சமூக விடுதின்னு எதுக்கு வைக்கணும்? அரசு மாணவர்கள் விடுதினாவே அரசுல எல்லாருமே இருப்பா. எல்லாருமே இருப்பா, எல்லா ஜாதிக்காரனும் இருப்பா, முடிஞ்சு போச்சு. அதுல சமூக அப்படின்னு அந்த வார்த்தை புகுத்தவே என்ன? வாட் இஸ் a necessity? இதுதான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட். விளம்பரத்திற்காக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரே அரசாங்கம் யாருன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய புதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும். பிறப்பு மட்டும் இல்ல சார், இறப்புல கூட வந்துட்டு 3 மதங்களும் சமம்னு சொல்லிட்டு பெரம்பூர்ல பாருங்க, இங்க பாருங்க, இஸ்லாமுக்கு கிறிஸ்டியனுக்கு இந்துக்கு அடுத்தடுத்து 3 ஏக்கர் ஒதுக்கி இடுகாடு வந்து அலோ பண்ணியிருக்காங்க. ஏனுங்க மனிதன் இறந்து பின்னாடி ஏனுங்க நான் இன்னொன்னு சொல்றேங்க, சமத்துவம் அப்படின்னு எடுத்துட்டாவே முதல்ல எதுக்கு என்னை பார்த்தோன்னே வணக்கம் போடுறீங்க? அது எந்த கல்ச்சர்ல வருது? எதுக்கு வந்து உன்னே வந்து இப்போ சாமியே இல்லை அல்ல எல்லாமே பூதம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறவங்க இவங்க எதுக்கு வந்து சமாதின்னு ஒன்றை வந்து கட்டுறாங்க? ஏன் தனியாக சமாதி? அது எதுக்கு கட்டணும்? அவரே இறந்துறாரு, தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அது எதுக்கு தனியாக சிலை வேற? சரி, இதுக்கு அப்பாற்பட்டு வேற ஒரு மாலை வேற. சரி, மாலை போட்டால் என்ன அர்த்தம்? சாமிக்கு தான் மாலை போறாங்க அப்படின்னா அவர் சாமிக்கு ஈக்குவலா? அதே அவரை வந்து இன்னொரு 25 வயசுகளை கழிச்சு என்ன பண்ணிடுவாங்க? அவரே சாமி ஆக்கிடுவாங்க. அப்புறம் கடைசியில் திராவிடம் என்பதை மதம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாங்க ஒரு இடத்துல. திராவிட மதம்னு சொல்லலாம் அப்படின்ட்டு அது எடுபடல. நான் ஒரு விஷயம் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழக அரசானது சாதி மத இன வேறுபாடுகள் அல்லாமல் சமத்துவம் அப்படிங்கிறத எல்லாரும் சமம். நீ பிராக்டிஸ் வந்து இந்துவா, நீ உன்னோட பிராக்டிஸ் பண்ணு, உன்னுடைய பழக்க வழக்கங்கள் இருக்குமோ அதை கடைபிடி. முஸ்லீமா, உன்னுடைய பழக்க வழக்கங்களை நீ கடைபிடி. கிறிஸ்டியன், உன்னுடைய பழக்க வழக்கங்களை கடைபிடி. ஆனால் மூட நம்பிக்கையில் நீ மூழ்கி விடாதே என்று சொல்லக்கூடிய ஒரு அரசு என்றால் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் ஆரம்பித்து வைத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதை பேணி காத்த அம்மானுடைய அரசும் இப்போது வருங்கால முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி மட்டும்தான் என்று தெளிவாக சொல்லுவேன். வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு தேர்தல் நடத்தினாலும் திமுக தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எங்களுக்கு திமுக தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். அப்ப கூட திமுக என்பதை நான் சொல்றேன், பல பேர் சொல்லிட்டாங்க, பல விதமா சொல்லிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு பேர் இருக்குது, திருடர்கள் முன்னேற்ற கழகம்னு பேர் சொல்லிட்டாங்க. நான் இப்போ சொல்றேன் பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடிய எலெக்ஷனில் 2026 கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்டாலின் அவர்களே தோற்றுருவார். அவரே வந்து ஜெயிக்கிறதுக்கு முதல்ல அவர் பிளான் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர் தோற்பதற்குண்டான வாய்ப்புகள் 100க்கு இல்லை 100க்கு 110% நான் சொல்ல அவரே ஜெயிக்க முடியாது. அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே போய் ஜெயிக்க போகுது? அவரே ஜெயிக்க முடியாது மேடம். 234 தொகுதியிலும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மட்டும்தான் ஜெயிக்கும். அதில் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக அமைவார். சார், இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெறுப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். யாரும் அவளை இஷ்டப்பட்டு வந்துட்டு மீண்டும் அதே கட்சிகள் சேருவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனா இப்போ வந்துட்டு திமுக ஆட்சி செய்யக்கூடிய ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயத்துல கிட்டத்தட்ட இப்போ வந்துட்டு more than 70 lakhs வந்துட்டு மெம்பர்ஸ் வந்து புதுசா வந்து உறுப்பினர் ஆயிருக்காங்க. அப்போ இது நீங்க எப்படி எடுத்து பார்ப்பீங்க? அப்போ 17 lakhs யாருக்கு மேம் எழுதிச்சாங்க? ஏற்கனவே இருந்தவனே நான் வந்து ஒரு டேட்டா தானே மேடம். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? நான் மட்டும் போய் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? நானும் பார்க்கல. அவங்க 17 lakhs people இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன உண்மைத்தன்மை? அது சும்மா அவிய பார்த்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ராமா. மக்களை வந்து நான் உன்ன திமுக வந்து நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிசிட்டி பண்ணி மக்கள் வந்து மாயை உருவாக்கக்கூடிய ஒரே கட்சி மீடியாவை தன்னுடைய கைக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லா சேனல்லையும் வந்து அப்படியே ஒரு விளம்பரத்தை படுத்திட்டு இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு எடுத்துட்டா திராவிட முன்னேற்ற கழகம். அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது வந்து 17 லட்சம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு வெறும் கண் துடைப்புக்காக, வெறும் அட்வர்டைஸ்மெண்ட். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதையெல்லாம் நம்பி நாங்கள் பயப்படுற அளவுக்கெல்லாம் அனைத்தனியாக அண்ணா திராவிட முன்னேற்றங்களை அவங்க 1 கோடின்னு சொல்லிட்டு அது எதுக்கு 1 கோடின்னு சொல்லட்டும்.
பிகாஸ் நீங்க வந்து இல்ல இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் எதிர்த்து பேசுறது அப்படிங்கிற, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர்கள் செய்யக்கூடிய செயலை எதிராக தெளிவாக சொல்றேன். நான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நபர் என்று மட்டும் இல்ல, ஒரு தனி மனிதனாகவும் நான் சொல்றேன். அவர் வந்து தெளிவா சொல்றேன், அவங்க வந்து செய்யக்கூடிய ஆட்சி அவர்களுக்கே தெரியும். இப்போ உடம்பு செல்லாத கூட வந்து ஏன் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய மனசுக்கு நான் சொல்றேன், அவருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதாவது இந்த எழுச்சி பயணம், அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பவனுடைய எழுச்சி பயணம் தான் அந்த 2 நாள் லிட்டில் பிட் அவருக்கு வந்து உடலில் சரியில்லை என்று கேள்விப்படுகிறேன், என் மனசு சொல்லுது. ஆனால் அவர் வந்து நல்ல உடல் நலத்துடன் மீண்டும் நல்ல பணிக்கு திரும்ப வேண்டும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். ஒரு மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படுறதுக்காக, இது பழைய கேள்விதான் இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக அதிமுகவுடைய ஸ்டாண்ட் பார்க்கும்பொழுது இப்போ மும்மொழி கொள்கை அப்படின்னா ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது நீட் அப்படின்னு வரும்பொழுது தனி ஒரு தீர்மானம் அது கொண்டு வந்தாங்க. திமுக ஸ்டாண்ட் பார்க்கும்போது எப்படியாவது நாங்க வந்து நீக்கிடுவோம்னு இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. பட் அதிமுக வந்துட்டு அதாவது நீட்டை நீக்கிடுவோம் அப்படின்னு இன்னைக்கு வரல சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பார்க்கக்கூடிய மாணவர்களும் பார்க்கக்கூடிய பெற்றோர்களும் எந்த குழப்பத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த ஒரு கேள்வி நான் வந்து உண்மையாலுமே நீங்க இந்த கேள்வி வந்து சிறப்பான கேள்வி. நீட் அப்படிங்கிறது வந்து வார்த்தையை, அதாவது என்னன்னா முழு பூசணிக்காயை வந்து சோத்துல மறைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு பழமொழி நம்ம தமிழ்நாட்டில் வில்லேஜில் எல்லாம் இருக்கும். அப்படி ஒரு விஷயத்தை தான் நீட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுட்டு அந்த அவர் வந்து கனிமொழியாக இருந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, முதல்வர் அவர்களாக இருந்தாலும் சரி, அந்த என்னன்னா நீட்டை நாங்கள் வந்தால் முதல் முறையாக எங்களுடைய முதல் குறிக்கோள் நீட்டை வந்து ஒழிப்பது தான், அதை நீக்குவது தான். அடுத்த தடவை நீங்களே எக்ஸாம் எழுதுகிற போது நீட்டு நீங்கள் வந்து பண்ணவே தேவையில்லை அப்படின்னு தான் அவங்களுடைய முக்கியமான இதாக மக்கள் மத்தியில், ஏழை எளிய மக்களினுடைய மனதில் அந்த மிகப்பெரிய விஷ விதையை ஊண்டினார்கள். அந்த விஷ விதையானது மிகப்பெரிய ஆலமரமாக விருத்து இருக்குது. ஆனால் நீட் அப்படிங்கிறது வந்து, அதாவது அந்த நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசு, அது அரசு வந்து காங்கிரஸினுடைய பீரியடில் கொண்டு வரப்பட்டு அடுத்து, அதாவது இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் மிஸ்டர் காந்தி செல்வன் நாமக்கலை சார்ந்தவரை வந்து மத்திய அமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து அதை வந்து பிரசன்ட் பண்ணுறாரு. அந்த நீட்டு வந்து சட்டமாக்கப்படுகின்றது. சட்டமாக்கப்பட்டு அந்த உருவாக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு அடுத்து 2016 என்று நினைக்கின்றேன், 2016 வந்து அது வந்து அமலுக்கு வருகிறது. அப்பொழுது மிகப்பெரிய எதிர்ப்பு வருகிறது. அதுக்கு பல ஹைகோர்ட்டில், பல அந்தந்த ஊரில் வந்து ஹைகோர்ட்டில் எல்லாம் வந்து தாக்கல் பண்ணுறாங்க. அந்த தாக்கல் பட்ட வழக்கானது கடைசியில் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய மன்றத்தில் கூட நீட்டினுடைய அந்த அரசாங்கத்திற்காக அவங்க மதிப்புக்குரிய நளினி சிதம்பரம் அவர்கள் வந்து மேடம் வந்து அப்பீர் ஆகிறாங்க. அந்த அப்பீர் ஆகிருக்கிறாங்க. அது சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிடுச்சு, அந்த நீட்டு வந்து கண்டிப்பாக அந்த தேவை தான். அது வந்து அப்போ தான் ஒரு சரியான ஒரு சிறப்பான ஒரு மாணவர்களை, அதாவது வந்து நல்ல மருத்துவர்களை உருவாக்க முடியும் என்ற ஒரு கோணத்தில் வந்து ஒரு தெளிவான தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பின்னாடி ரிவ்யூ எல்லாமே போட்டாங்க. ஆனால் அந்த நீட்டு தேர்வு வந்து அதெல்லாம் ஓகே சார், அதெல்லாம் செய்திகள் தான், எதுவுமே புதுசா சொல்லல. ஆனா கேள்வி சிம்பிள், ஒன்னே ஒன்னு சிம்பிளா உண்மையான பதிலே. திமுக சொல்றது இப்போ வரைக்கும் நீட்டை நிக்கிடுவோம். அதிமுக ஸ்டாண்ட் என்ன? அதிமுக வந்து அந்த ஸ்டாண்ட் ஏற்கனவே அதிமுக தன்னுடைய ஆட்சியாக இருக்கிற போது தன்னுடைய தெளிவாக ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. ஆர்டிக்கல் 162 பயன்படுத்தி ஆர்டிக்கல் வந்து 15(4) and 15(5) வந்து அது பிரகாரம் வந்து தன்னுடைய மாநில அரசினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி 7.5% அப்படிங்கிற ஒரு அந்த கோட்டாவை ரிசர்வேஷனை வந்து கொண்டுட்டு வராங்க. அந்த ரிசர்வேஷன் என்ன அப்படின்னா கல்லூரி, அதாவது வந்து முதல் வகுப்பிலிருந்து அதாவது 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதன் மூலம் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு யாருமே இதில் வந்து இந்த ஜாதிக்கு இந்த கோட்டா அப்படிங்கிறதுல இதில் கிடையாது. அனைத்து ஜாதி மதம் இனம் பேரமின்றி அந்த 7.5% அப்படிங்கிறது வந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறத எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தார்கள். இன்னொன்று சொல்ல முக்கியமான விஷயம், இந்தியாவிலேயே முதல் முறையாக 162 என்ற ஆர்டிக்கலை பயன்படுத்தி இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் என்ற பெருமை எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கே சாரும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ பார்க்கக்கூடியவங்க தெரிஞ்சுக்கலாம், நீட் வந்துட்டு கண்டிப்பா வேணும். ஸோ 7.5ல வந்துட்டு அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், நீங்க அந்த நீட்டு வர்றதுக்கு முன்னாடி வந்து வெறும் 50 குழந்தைகள் வந்து 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 ஒரு மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுறதே வந்து மிகப்பெரிய கடினமாக இருந்தது. இப்போ நீட்டு வந்த பின்னாடி கிட்டத்தட்ட சாதாரணமான
அதாவது ஒரு கூலி தொழிலாளியினுடைய மகளும் மகனாக இருந்தாலும் கூட இந்த நீட்டு தேர்வில் வந்து கிராக் பண்ணிட்டு அதை பாஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுவரை அந்த நீட்டு வந்ததில் கிட்டத்தட்ட 1000 மாணவர்களுக்கு மேல் வந்து சாதாரண எந்த விதமான பின்புலமுமே இல்லாமல் அரசு பள்ளியில் படித்து அவர்கள் வந்து வெற்றி பெற்று இப்போ வந்து டாக்டராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து மிகையாகாது. மிக அற்புதமான அது விஷயம். இப்போ நம்ம நீட் பற்றி பேசினா இந்த கேள்வி இப்போ வருது. டிஎன்பிசி குரூப் 4 வந்துட்டு எக்ஸாம் எழுதினாங்க. அதில் வந்து சிலபஸில் இல்லாத கேள்விகள் கேட்கறது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா குரூப் 4 மட்டும்தான் பல மாணவர்களையே சென்றடையக்கூடிய ஒரு விஷயம். ப்ளஸ் எல்லாருமே கொஞ்சம் அரசு வேலை வாங்க முடியும்ன்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அது. அதுக்கு வந்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் குரல் கொடுத்திருக்காரு. இப்போ இபிஎஸ் அவர்களுமே பேசியிருக்காரு. அதை குறிப்பாக சொல்லும்போது ஒரு உறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா இப்போ திரும்ப எக்ஸாம் நடத்தாம இருந்தா ஆட்சிக்கு வந்த பிறகு அதை ரத்து பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இப்போ எழுதின மாணவர்கள் என்ன பண்ணணும்? இப்போ இந்த ஆட்சி எந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்தா பெட்டரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது வந்து நான் நீட்டை பற்றியே உங்களுக்கு நான் விளக்கமாக இப்போ சொல்லியிருந்தேன். நீட்டில் வந்து நீங்கள் அந்த கேள்வி கேட்டதில் வந்து மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை இல்லாமல் மக்கள் ஒரு குழப்பமான சூழ்நிலையே, அதாவது வந்து இந்த வாழ்க்கை இப்படி கிடைக்குமா, இந்த வாழ்க்கை வந்து இதனால் இந்த அரசாங்கம் வந்தால் இந்த முதல்வர் வந்தால் செஞ்சிருவார், இந்த அரசாங்கம் இந்த அதிகாரி இந்த கலெக்டர் வந்தால் செஞ்சிருவார் அப்படின்னு மக்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். சாதாரண மக்களுக்கு அந்த விதமான மனநிலை இருப்பதை நாம் தவறென்று சொல்ல முடியாது. அது அனைவருக்கும் உண்டான விஷயமே. அதே மாதிரி இப்போ டிஎன்பிசியில் குரூப் 4 தேர்வு வந்து நீங்கள் வந்து இந்த கேள்வி என்னன்னா, இந்த சூழ்நிலை வந்து நேரடியாக ஒரே பதிலாக சொல்ல போனால் இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடப்பது இது மட்டும் முதல் முறை என்று சொல்லிட முடியாது. திராவிட முன்னேற்ற கழக அரசில் இந்த முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரே ஆமணி பேருந்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு சரியான ஒரு அதிகாரிகளை அமைத்து சரியான வழியில் அதை வந்து டெலிவரி பண்ணி ப்ராப்பரான இடத்துக்கு டெலிவரி பண்ண வேண்டியது மிகப்பெரிய கடமை. இந்த கொஸ்டின் பேப்பரை கொடுக்கறதுலேயே கூட மிகப்பெரிய குளறுபடிகள் நடந்திருக்கு. அதான் பேசிக். இதுலேயே மக்கள் மத்தியில் வந்து என்ன ஆகி போச்சுன்னா ஒரு சலனமான முறை. இந்த கொஸ்டின் பேப்பர் சரியானதாக இருக்குமா, இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து மக்களுக்கு வந்து இது வந்து லீக் ஆகிருக்குமா, மக்களுக்கு வந்து முன்னாடி எக்ஸாமுக்கு முன்னாடியே இது வெளியே ஆகிருக்குமா அப்படின்னு சந்தேகங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக அது பஸ்ஸில் போய் வந்தது. அந்த நியூஸ் வந்தபோதே மக்கள் மத்தியில் இருந்தது. அதற்கு பின்னாடி வந்து எக்ஸாம் நடந்த உடனே அடுத்த செய்தி வந்தது, இந்த கொஸ்டின் பேப்பர் மதுரையில் வைத்து வெளியாகிவிட்டது என்ற ஒரு தகவல் வந்தது. நான் ஒன்று கேட்குறேன், ஒரு மக்கள் வந்து இந்த குழந்தைகள்லாம் பல நாட்களாக பல ஆண்டுகளாக அரசு பணியில் சேர வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக தன்னுடைய படிப்பை இந்த டிஎன்பிசி எக்ஸாமுக்காக பல பணங்களையும் தன்னுடைய நிறைய கஷ்டப்பட்டு கூட கூலி வேலை செய்யக்கூடிய குழந்தைகளுடைய எல்லாம் அப்பா அம்மாவில் கொடுக்கறது போயிட்டு ஜாயின் பண்ணி அதான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் டியூஷன் சென்டர்லேயோ அல்லது இந்த மாதிரி சென்னையில் வந்து இருக்கக்கூடிய சைதி துரைசாமி நடத்துகிற மாதிரி இது மாதிரி ஒரு அகாடமிக் சென்டரில் வந்து நல்லா ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க, இலவசமாக நடத்துகிறாங்கல்ல, அது மாதிரியோ அல்லது பணம் கட்டியோ படிக்கிறாங்க. அப்படி படிக்கக்கூடிய குழந்தைகள் மனநிலை எப்படி இருக்கும்? இந்த முறை நம்ம பாஸ் பண்ணிடுவோம், இவ்வளவு நாம எக்ஸாம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைப்போம். இந்த எக்ஸாமுக்கு முன்னாடியே இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு அரசாங்கம் சரியான ஒரு வழியில் டெலிவரி கூட பண்ண முடியல. அதற்கு அடுத்த செய்தி கொஸ்டின் பேப்பர் வந்து வெளியாயிருச்சு அப்படிங்கிற செய்தி. மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மாணவர்கள் இரவு பகலாக பல ஆண்டுகளாக பல முறை ஏற்கனவே தோல்வி அடைஞ்சவங்க கூட நிறைய பேர் இருப்பான். அப்படி மனநிலையை அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய மாணவன், அந்த மாணவனுடைய தகப்பனார் தாய் அனைவரும் அவனுக்காக வந்து சேவை செஞ்சுக்கிட்டு பையன் எப்படியாவது வந்து வேலைக்கு வந்துடுவான், இந்த தடவை படித்து பாஸ் பண்ணிடுவான். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸாம். அது வந்து சாதாரணமாக இல்லை. அவங்க எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, அது ஒரு பேசிக்கானது, ஒரு நிர்வாகத்தை திறமை, அதாவது என்ன அடிப்படை நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி அந்த ஒவ்வொரு கிராமத்துக்கும் அவர் தான் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தான் முக்கியமானவர். அந்த ஒரு எக்ஸாமினுடைய கொஸ்டின் பேப்பரை கணிய வைத்து அந்த இல்லை கணிய வைத்தார்களோ தாங்களாகவே திட்டமிட்டு செயல்பட்டார்களோ என்று கூட சொல்லலாம். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அந்த திட்டமிட்ட செயலால் அந்த கொஸ்டின் பேப்பர் வெளியிட்டுட்டாங்க. அந்த வெளியிட்ட கொஸ்டின் பேப்பர் அந்த மாணவர் வெளியாயிருச்சு அப்படின்னு போயிட்டு அந்த எக்ஸாம் போது எப்படி இருந்திருப்பான்? அவன் மிகவும் பாதிக்கப்பட்ட மலையினுடன் கண்டிப்பாக சிறப்பாக அவனால் எக்ஸாமை பண்ணியிருக்கவே முடியாது. அது நானும் அது மாதிரி தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த எக்ஸாமை உண்மையான அரசு, மாணவர்களுக்கான அரசு,
வருங்கால இளைஞர்களுக்காக செய்ய வேணாம் அப்படின்னு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நினைச்சதுன்னா இந்நேரம் அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு உடனடியாக வந்து அடுத்த தேதி அறிவிச்சாருன்னா தான் மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு பாரம்பரியத்திலிருந்து ஏதோ முதலமைச்சரோட மகன் அப்படின்னு சொல்ல முடியும். இல்லை என்றாலும் வந்து உண்மையாலுமே ஃபெயிலியர் அரசுங்கிறதுக்கு இது ஒன்றுமே போதும். எல்லாமே ஃபெயிலியர் அரசு. இதையாவது செஞ்சால் அதை வந்து அந்த வினையை தீர்த்துக்கலாம், அதாவது இந்த பரிகாரத்தை தீர்த்துக்கலாம் நான் சொல்றேன். கேள்விகள் வந்து எக்ஸாக்ட்டா அது கிடையாது. இப்ப அறிவிச்சிட்டாரு எடப்பாடி பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, மறு தேர்வு வைக்கலாம் அப்படின்னா இந்த தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்களுடைய எந்த ஒரு இதுவும் செல்லுபடி ஆகாது, இது தேர்வே செல்லுபடி ஆகாது அப்படின்னு நாங்க அறிவிச்சிருவோம், நாங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம். கண்டிப்பாக சொல்றேன். அதை வந்து இந்த தேர்வுகள் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்வை ரத்து செய்யவில்லை என்றால் அவர்கள் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் சொன்னது 100% சரியான ஒரு பதில். அந்த அரசு வந்தவுடன் அந்த தேர்வை வந்து ரத்து செய்து, அதாவது எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி புதிய மாணவர்களை சரியான முறையில் தேர்ந்தெடுப்பது என்பது சரியான பதில், சரியான விஷயம். நான் வரவேற்கிறது. கிட்டத்தட்ட நீட் எக்ஸாம் மாதிரி ஆகுது. ஏன் அப்படின்னா நீட் வந்து நீக்க முடியாதுன்னு தெரிஞ்சு திமுக என்ன பண்ணினாங்க, இப்ப வரைக்கும் நீக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாணவர்கள் அப்பயே குழப்பமா இருக்காங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டாங்க. நல்லா எழுதணும்னு இருப்பாங்க, நல்லா எழுதாதவங்களும் இருப்பாங்க. இப்போ ஒரு அரசு என்ன சொல்லுது, எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. நாளைக்கு நாங்க ஆட்சி அமைச்சா இதை வந்துட்டு எடுத்துக்கவே மாட்டோம்னு சொல்லும்போது இப்போ இதுல இருந்து அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா இல்லையான்னு தெரியாது. ஒருவேளை வந்தா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியாது. இந்த இடைப்பட்ட காலங்களில் சஃபர் ஆகிறது வந்துட்டு அதாவது வந்து நீங்க சொல்ல நீங்க தவிக்க வர்றீங்களா? இல்ல தவிக்க வர்றதுன்னு சொல்ல முடியாது. இந்த அரசு வந்து செய்த தவறுகளை நிவர்த்தி செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அது இப்ப நான் வந்து அதிகாரத்தில் நாங்க இல்ல இதுல. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறுகளை கண்டிப்பாக நிகழ்ச்சி செய்வது யாருடைய பொறுப்பு? அதுக்கு வந்து இப்பவே நாங்க சொல்றோம். அதாவது முன்னெச்சரிக்கையாக மாணவர்களிடம் நாங்க வந்து இப்பவே அனௌன்ஸ் பண்றோம். ஏன்னா நல்லபடியா பசங்கள்லாம் எழுதியிருப்பாங்க, எல்லாருமே ஒண்ணுதான். இதுல வந்து கண்டிப்பா நல்ல எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஒரு சிலர் பாஸ் பண்ணி வரக்கூடிய தகுதியில் இருப்பாங்க. ஒரு சிலர் மனநிலையில் வந்து போய் சரியான முறையில் இதை விட கொஸ்டின் பேப்பரே லீக் ஆயிடுச்சு, ஏதோ ஆல்ரெடி திட்டமிட்டுட்டாங்க, அதனால நாம எழுதினாலும் சரியா வரப்போறதில்லை என்று எக்ஸாம் எழுதிட்டு வந்தவர்கள் இருப்பாங்க. ஆகவேதான் மாணவர்களுக்கு புண்பட்ட மனதிற்கு அவர்களுக்கு வந்து மருந்து தடவுவது போல அவர்களுக்காக இந்த அரசு வந்தவுடன், அதாவது 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கண்டிப்பாக மறு தேர்வு வைக்க முடியும் என்பதை தெளிவாக அவர் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறார். சார், நீங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞரா இப்ப சொல்லுங்க, தேர்வு எழுதின மாணவர்கள் இல்ல ரத்து பண்ணக்கூடாதுன்னு யாராவது கேஸ் போட்டேன்னா கண்டிப்பாக அது கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். அதாவது வந்து இந்த கேள்வி உண்மையாலுமே சொல்கிறேன், இது ஒரு வித்தியாசமான கேள்வியும் கூட, பாராட்டுறேன் நான். யாராவது ஒரு மாணவர்கள் வந்து கோர்ட் அணுகி இந்த வழக்கை வந்து, அதாவது இந்த எக்ஸாமினேஷனை வந்து ரத்து பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டால் அது வந்து கண்டிப்பாக அவரை வந்து வேண்டான்னு யாரும் சொல்கிறதுக்கு வந்து எந்த அதிகாரம் இல்லை. அதை வந்து கோர்ட் வந்து என்ன நடந்தது, எப்படி அது நடந்தது, எந்த மாதிரி தவறுகள் இருக்கிறதுங்கிறத அலசி ஆராய்ந்து கண்டிப்பாக கோர்ட் எடுக்கக்கூடிய முடிவுக்கு வந்து அது நான் மட்டுமல்ல அனைவருமே கட்டுப்பட்டவர்கள். ஆனால் ஒரு விஷயம், ஒரு மாணவன் அப்படி அப்ரோச் பண்றான் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி, அவன் கொஸ்டின் பேப்பரை பார்த்து எக்ஸாம் எழுதுனுரா? அது எழுதிட்டார் அவரு? நல்லா எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு இல்லை, அவ்வளோ கான்ஃபிடன்ட் இல்லை. என்னை பொறுத்தவரை எல்லாத்தையும் பார்க்கணும்ல, சாதாரண மக்களை எல்லாத்தையுமே பார்க்கணும். அவர் வந்து அவ்வளோ கான்ஃபிடண்டா வந்து பண்ணல. தொடர்ந்தாலுமே கூட இந்த ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டு அது வந்துட்டு உடனே முடிகிற மாதிரி இருக்க மாட்டேங்குது. சிவில்னா அத்தனை வருஷம், அது உச்சநீதிமன்றம் வரதுக்குள்ளார எலெக்ஷன் முடிஞ்சிடும். உச்சநீதிமன்றம் போய் அது முடிவாய் வருவதற்குள் 2026 வந்து கண்டிப்பாக. அப்போ நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து ஒன்றும் பெருசா மக்களுக்கு சாதகம் இல்லையே. இல்ல அங்க முதல்ல அரசியல் கட்சியும் அப்படிதான் இப்ப தீர்ப்பு வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னா நீதிமன்றங்கள் கூட வந்து நீதிமன்றங்கள் இல்லையா. நீங்க வந்து இப்போ என்னன்னா ஒரு ஆள் கேஸ் போட மாட்டாங்க. கண்டிப்பா லட்சக்கணக்கான குழந்தைகள் வந்து பரீட்சை எழுதியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த பரீட்சையில் என்ன போடுவாங்கன்னா எல்லாருமே போடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து அவர்கள் எல்லாத்தையும் ஹேர் பண்ணி இது வந்து ரிட் பெட்டிஷன் போடுவாங்க. அதுக்கு உண்டான வாய்ப்பு. அப்புறம் ரிட் அப்பீல் இருக்குது, அதை முடியணும். ரிட் அப்பீலுக்கு அடுத்தது உச்சநீதிமன்றத்தில் ஸ்பெஷல் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. அது வந்து முறைதானே, இது ஒன்றும் தவறாக இல்லை. அதெல்லாம் அதாவது இன்னொரு விஷயம், நான் வந்து நீதிமன்றத்துக்கு சாதகமாக பேசுகிறான்னு நினச்சிக்காதீங்க. கல்வி சம்மந்தமான வழக்காக இருந்தாலும் மாணவர்கள் சம்மந்தமான வழக்கை இது வந்து கண்டிப்பாக நீதிமன்றங்கள் சரியான முறையில் வேகமாக செயல்பட்டு இருக்குது.
அதுல எல்லாம் வந்து நீங்க வந்து நீதிமன்றத்தை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது. இது குறை இல்ல சார். என்ன கேள்வினா, இப்ப வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு பண்றதுனால இவ்வளவு குளறுபடி வருது. அது நீதிமன்றத்துக்கு போனா அதுவும் சில காலங்கள் எடுத்துக்கும். அப்படின்னா இப்போ மனசுல சஞ்சலப்பட்டு பாதிக்கப்படுற பசங்க நிலைமையை நினைச்சு பார்த்தா ஆக மொத்தத்தில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 4 அப்படின்னா கோவிந்தா. அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னா அந்த அரசு சரியில்லைன்னு அர்த்தம். அந்த சரியான ஒரு டிஎன்பிஎஸ்சி மெம்பர்ஸ், அது தலைவர், செக்ரட்டரி, சரியான மெம்பர்ஸ் இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி குளறுபடிகள் நடந்திருக்காது. ஆகவே என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து போலீஸ் துறையும் சரியில்லை, டிஎன்பிஎஸ்சி துறையும் சரியில்லை, டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சரியில்லை. நீங்க உங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சிச்சு இப்படி பேசுறதுக்கு, அப்படியெல்லாம் கேட்கல. ஆக மொத்தம் தீர்ப்பு சொல்றதுக்கும் தீர்வு சொல்றதுக்கும் யாரும் இல்லை. நான் தீர்வு தான் சொல்றேன். நீதிமன்றங்கள் சரி, மாணவர்களுடைய பிரச்சனை என்றால் உடனடியாக தீர்வு சொல்லும். நீதிமன்றங்களுக்கு யாருமே வெறுப்பு உணர்வு கிடையாது. உடனடியாக அந்த வழக்கு வந்து பெட்டிஷனராக இருந்தாலும் சரி, ரெஸ்பாண்டன்ட் ரெடின்னு சொல்லணும்ல. இப்போ வழக்கு போட்டுக்கிற மாணவர் போட்டிருப்பாரு, எதிர்பார்ட்டி இருப்பாங்க, எதிர்பார்ட்டியில் எல்லாரும் கோர்ட்டுக்கு வந்து ஆகணும். எல்லாரும் வந்து ரெடின்னு சொன்னோன்னே கோர்ட் ரெடியாக இருக்கும். இல்லாட்டினா ஒருத்தர் வந்து இல்லை என்னால் இன்னைக்கு முடியாது அப்படின்னு சொல்லி வாய்தா வாங்கும். இந்த காரணங்களை காட்டி ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம், பர்சனல் காரணங்கள் இருக்கலாம், அப்படித்தான் வாய்தா போடுமே. கோர்ட்டுக்கு எந்த விதமான அதை வழக்கை, அதுவும் மாணவர்கள் சம்பந்தமான வழக்கை காலதாமதப்படுத்த வேண்டுங்கிற ஒரு நிர்பந்தமே கிடையாது. அந்த விஷயத்தில் நான் கோர்ட்டுக்கு சாதகமாக தான் என்னால் பதில் சொல்ல முடியும். மொத்தத்தில் வந்துட்டு ஒரு அரசு அதாவது கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படின்னா அதுக்காக எந்த முயற்சி பொதுமக்கள் எடுத்தாலும் கூட, ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாலும் கூட, அது கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா, கேஸ் முடியுமா முடியாதா, அப்படி யோசனை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பாதி வயசு கடந்து போனது அப்படின்னு கிடையாது. அரசாங்கத்தை பொறுத்தது, ஆளுகின்ற கட்சியை ஆளுகின்ற ஆட்சியாளர்களை பொறுத்தது. என்னை பொறுத்தளவுக்கு முதலிருந்து ஒரே தீர்வு, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எப்போ ஆட்சியில் இருந்து வந்ததோ அப்பிருந்து வந்து ஒரு நிலையில்லாத ஒரு அரசாங்கத்தான் இருக்குது. அது வந்து அவங்க ஆரம்பித்து வச்சதுலேருந்தே அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பித்து வைத்தவர்கள் இப்போ அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னால் இயலாது அப்படிங்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு தெளிவாக ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ 10th 12th எக்ஸாம் எழுதுறாங்க வச்சுக்கோங்களேன், எழுதிட்டு மார்ச்சில் எழுதுறாங்க, அடுத்து மேலேயே ரிசல்ட் வருது. எத்தனை லட்சாதிபதி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினா மட்டும் ஏன் 6 month 1 year காலக்கெடு? அப்போ மட்டும் ஏன் அதுக்கே எதுக்கு அந்த காலம்? அதைத்தான் நான் சொல்கிறேன்னே. அந்த டிஎன்பிஎஸ்சியில் செலக்ட் பண்ண மெம்பருடைய தகுதியான மெம்பர்களாக இருக்க வேண்டும். அதனுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அது சீரியஸாக வந்து எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, அதனுடைய பணிகள் வந்து யாராருக்கு அதை பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற சட்டப்பூர்வமான நிலைப்பாட்டை எடுத்து சரியான முறையில் வந்து அதை தேர்வு முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ப்ராப்பராக என்ன பண்ணணும்னா, எந்த தேதியில் தேர்வு வைக்க போகிறோம், எப்படி எக்ஸாம் கொஷின் பேப்பரில் வந்து நம்ம வந்து தயார் செய்ய போகிறோம், எந்த டீம் பண்ணுது, அது எப்படி டெலிவரி பண்ணுறது, அந்த ஷெட்யூல் கரெக்டாக இருக்கணும், எப்போ வந்து எக்ஸாம் பண்ணுறோம், எந்த தேதியில் ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறதுக்கு கூட வந்து தெளிவுபடுத்த வேண்டியது டிஎன்பிஎஸ்சி தமிழகத்தினுடைய கடமை, தமிழ்நாடுனுடைய அரசு பணி தேர்வாளருடைய கடமை அது. ஸோ அந்த விஷயத்தை வந்து இந்த யார் செய்யணும்? இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் தானே செஞ்சுருக்கணும். ஸோ இப்போ 2026 அதிமுக வந்துடும். ஆமாம், கண்டிப்பாக நாங்கள் வந்து இப்போ சொல்கிறேன், என்னைக்கு எக்ஸாம் தேதி, என்னைக்கு வந்து நாங்கள் வந்து ரிசல்ட் விடுவோம் அப்படிங்கிறது வரை எல்லாமே நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம். நிச்சயமாக சொல்லுவோம், சொல்லியிருக்கிறோம், ஏற்கனவே நடந்திருக்கிறது. அடுத்த வருஷம் இதே தேதி இதே மாதம் நம்ம 2 பேரும் கண்டிப்பாக சந்திப்பதற்கு தயார். கேள்வி நம்ம கிட்ட கேட்கலாம், கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். அதை வேணால் நோட் பண்ணி வச்சுங்க, தேதி டைம் செகண்ட்ஸ் கூட நோட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக சொல்ல, எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல்வராக ஆட்சியில் அமர்ந்தவுடன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காலத்திலும் மக்களுக்கு எந்த தேதியில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக அறுதிட்டு ஷெட்யூல் பிரகாரம் தான் செய்வார். ஏன்னா அதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்கிறது. அந்த முறை ஷெட்யூல் பிரகாரம் கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஆட்சி நீங்கள் வந்து 2026 பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி 2026 மட்டும் இல்லை, தொடர்ந்து 2-3 முறை அவர் வந்து ஆட்சியில் இருப்பார். இதெல்லாம் அந்த நீட்டு மாதிரி நான் முதல் கையெழுத்து போடுறேன், கடைசி கையெழுத்து போடுறேங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அதாவது நான் வந்து டீசலை குறைப்பேன், பெட்ரோல் விலையை குறைப்பேன், இந்த மாதிரிலாம் நாங்கள் பேசுவதற்காக எல்லாம் இல்லை. செயல்பாடு மட்டும்தான். எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒன்லி செயல்படுத்தக்கூடிய நிர்வாக திறமையும் ஆளுமை திறமையும் கொண்டவர் என்று சொன்னால் அது மிகையே ஆகாது. அமர்ந்துட்டா போதும் இல்லை, அமர்ந்து விடுவோம் நாங்கள். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அதாவது வந்து பொதுச் செயலாளர் அவர் தான்
அடுத்த முதல்வர் 2026 அது எந்த விதமான மாற்றம் கிடையாது, அமர்ந்துட்டா போதுங்கிற வார்த்தைக்கு இடம் கிடையாது. மிகப்பெரிய வெற்றியுடன் அவர் தான் ஆட்சி அமைப்பார், முதல்வராக அமர்வார். அது மட்டும் இல்லை, சிறப்பான ஆட்சி நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் பார்க்கலாம் சார். பொறுத்திருந்து. நன்றி, வணக்கம்.